அவர்கள் மூலமாக நீங்கள் நல்ல சாதகமான இணக்கமான சூழ்நிலையிலே நீங்க அமைப்பெறுவீங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நபர்களை நீங்கள் சிறப்பாக தேர்ந்தெடுத்து செலக்ஷன் பண்ணி தாங்க நீங்க பழகணும். அப்பதான் உங்களுக்கு சிறப்பாக உங்க காரியங்களை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம், அதாவது 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல தை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 3ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசி வார பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வாரம் 5 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 2024 வருடம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதத்துல தை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது நாளாக, அதாவது 13 பிப்ரவரி 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாசி மாதம் முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. அந்த 3 விதமான மாற்றங்களை முதலாவது மாற்றமாக சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக புதனும் சூரியனும் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார்கள். அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே 3வது மாற்றமாக சுக்கிர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாருங்க. கடைசியாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழ் மாதத்துல மாசி 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு மேசத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல மனப்பூர்வமாக பரிபூர்ணமான நல்ல ஒரு ஆதரவு, நல்ல ஒரு அன்பு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்க அமைப்பெறுவீங்க. நீங்க இந்த வாரம் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி பயணங்களின் போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போதும், உங்க சொந்த பந்தங்கள் கூட, ரிலேட்டிவ் கூட பழகும் போதும் எந்த விதமான உரையாடலின் போதும் கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்க்க வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை மட்டும் இந்த வாரம் நீங்க செய்யாதீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்க பொருட்கள் மீது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அதன் மூலமாக நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். எனவே பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நீங்கள் தாராளமாக அனுபவிக்க முடியுங்கிறதுனால தவிர்க்க வேண்டாம். எந்த விதமான பயணங்களாக இருந்தாலும் சிறப்பாக திட்டமிட்டு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். மனசுல பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த வாரம் எந்த காரியத்தை வேணாலும் செய்ய முடியுங்கிற ஒரு ஆற்றல், ஒரு மனதில் நம்பிக்கை உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. சில மறைமுகமான திறமைகள் கூட வெளிப்படக்கூடிய காலகட்டம் இது. எனவே அதன் மூலமாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவே உங்க மனசுல இந்த வாரம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் குறைச்சிக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு மனதில் நல்ல அமைதி ஏற்படுத்தி தருங்கிறத மறந்துடாதீங்க. அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு விஷயமும் கையில் கிடைச்சதுக்கு அப்புறமா, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க சந்தோஷப்படணும். அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை நினைச்சிட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சில ஏமாற்றங்கள் கூட சேரலாங்க. அதனால எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க. இப்பொழுது சொத்து பிரிவு ஏதாவது நடக்குது அப்படின்னா, பாகப்பிரிவினை பண்றாங்க, சொத்துக்களை பிரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் இந்த வாரம் கிடைக்குங்க. அதனால சொத்து பிரிவு சம்பந்தமான விஷயங்களும் நீங்க தாராளமாக செய்யலாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வேலைகளெல்லாம் நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். ஏன்னா கஸ்டமர் அப்பதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. வாடிக்கையாளருடைய நம்பிக்கையை நீங்க பெறுவதற்காக நீங்க சொந்த தொழில் செய்யறீங்கன்னா உங்களுடைய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க. புதிய கஸ்டமர்லாம் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அதன் மூலமாக அமையும். ஒருவேளை கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வாரத்துல அதிகமான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுனால கலைஞர்கள் இந்த வாரம் ரொம்ப உற்சாகமாக பணிபுரியக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பரா நண்பர்களே. நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோட சந்தாதாரராக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் மூலமாக சுட உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. உங்க வியாபாரத்துல நீங்க உற்சாகமா செயல்படுறதுனால உங்களுக்கு நல்ல புகழ், நல்ல பேர் எல்லாமே சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஏலைசி, நாடகம் என எந்த துறையாக நீங்க இருந்தாலும் சரிங்க, கலைத்துறையில உங்களுக்கு மனதில் புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய யோகத்தை நீங்க புதிய வாய்ப்புகள் மூலமாக பெறுவீங்க. உங்க பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் இருக்குங்க. கலைஞர்களுக்கும் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இப்போ நீங்க
முக்கியமான சில காரியங்களை வந்து நீங்க சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக பணியில நல்ல பாராட்டுகள் கிடைக்குங்க. சில பேருக்கு அவார்டு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த வாரத்துல உங்களுடைய முந்தைய உழைப்பின் கடின உழைப்பின் மூலமாக நல்ல பலனை இப்போது நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏற்கனவே நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அப்போ பலனே கிடைச்சிருக்காது. ஆனா அந்த பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க ஒருவேளை ஜாப் தேடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க, வேலைவாய்ப்புக்காக அலையக்கூடிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சேலரியோட நல்ல கம்பெனியில் உங்களுக்கு நல்ல சலுகையோட வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான இன்டர்வியூ இந்த வாரம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, நழுவ விடாதீங்க. உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக உங்கள் வேலையில் வந்து நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணி செட்டில் ஆக முடியுங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லீவ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பொழுதுபோக்கிலையும் ஈடுபடக்கூடாதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்துக்கிட்டு திரைப்படம் வந்து உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களோட பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அப்படி செய்கிறதன் மூலமாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் வேணால் நல்ல அன்பை நீங்கள் பெற முடியும். ஆனால் அது உங்கள் அலுவலக பணியில் உங்கள் இமேஜ் வந்து பாதிக்குங்க. அதனால் கண்டிப்பாக அது மாதிரி முயற்சிகள்லாம் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்பொழுது நல்ல வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக மாறுதல் கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட சில குற்றங்குறைகளை கண்டுபிடிப்பீங்க. பதிலுக்கு அவரும் உங்ககிட்ட சில குற்றங்குறைகளை கண்டுபிடிக்கிறதுனால 2 பேருக்கும் நடுவில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் இருக்குங்க. அதனால தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி நீங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. குற்றங்குறையை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் அமைதியாக வாக்குவாதங்கள் பண்ணாமல் இந்த வாரத்தை நீங்கள் கடத்துறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. மாறாக உட்காந்து நல்லா பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். திருமண வாழ்க்கையில் திருமண மாணவர்களுக்கு கூட இந்த வாரம் சின்ன சின்ன மனக்காயங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சில எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை மனக்காயம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களது சில கஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு எது வந்து உங்கள் வாழ்க்கை துணையிட்ட பிடிக்கலையோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை துணையிட்ட உட்காந்து அமைதியாக பேசி அவரை புரிய வைக்க முயற்சியை மேற்கொண்டால் உங்களுக்கு மனக்காயங்கள் இல்லாமல் ஆறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் வேண்டும். அதுக்கான முயற்சிகளை காதலர்களும் திருமணமான நண்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடமும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பண வரவுகள் குடும்பத்தில் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்கள் இல்லத்தில் குடும்பத்தில் இப்போ சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழிவகைகள் எல்லாமே பிறக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் கூட நீங்கள் பழகும்போது கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லதுங்க. கடந்த கால நினைவுகள் மூலமாக உங்கள் மனசில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மேலும் நீங்கள் நிறைய முயற்சிகளை இயல்பாகவே ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக ஏற்படுங்க. சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களை நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் செலவுகளை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில செலவுகள் விரயங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான சில நோயிலேருந்து கூட மீண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான மன அழுத்தத்திலிருந்து அவங்க விடுதலை பெறும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டுங்க. முடிந்த வரைக்கும் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத குணமாகிக்கிட்டவர்கள் நண்பர்களிடம் நீங்கள் பழகுவது ரொம்ப கவனமாக அவர்களை அன்போடு கவனித்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களும் வந்து தொடர்ந்து யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை அவர்களோடு சேர்ந்து செய்யலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் சில ரகசியங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களை பற்றின சில ரகசியங்கள் வந்து தெரிய வரலாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குங்க. உங்களது இமேஜையும் கூட உங்கள் குடும்பத்தில் வந்து அது பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக உங்களது இமேஜ் கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக நீங்கள் உங்களது தவறுகளை வந்து திருத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் மாணவர்களுக்கு மனதில் வந்து ரொம்ப அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தி தரும். வாரத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு போட்டித் தேர்வுகளில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்காக நீங்கள் வந்து கல்வியில் தீவிரமாக இருக்க வேண்டுங்க. நீங்கள் வந்து கல்வியில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட மட்டும்தான் பழகணும், அதிகமாக பேசணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இருக்கக்கூடிய சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக விளையாடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களால் சிறப்பாக கல்வியில் கவனம் செலுத்த முடியாதுங்க. கல்வியில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. ஏன்னா கல்வியிலேருந்து மனம் வந்து வேறு விஷயங்களுக்கு அலைபாயக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். கல்வியில் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கல்வியில் ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நீங்கள் பழகுறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பப்போ டைம் கிடைக்குதோ தினந்தோறும் கூட நீங்கள் விநாயகரை வழிபட்டு வாருங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. மேலும் புதன்கிழமையான போதுங்க நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டி நெய் தீபம் விட்டு வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருக்க பட்சத்தில் எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது வரவேற்கப்படுகிறது. தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது
தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் புது வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நமது தினசரி ராசிபலன்கள், வார ராசிபலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாங்க. மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் மற்றும் அடுத்த வார ராசிபலன்கள் எப்படி அமைது அப்படின்றத நான் புதிய வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.